நமஸ்காரம். நாம் இப்பொழுது நாராயணியம் 6வது தசகத்தினுடைய மீனிங்ஸ் பார்க்கலாம். இந்த 6வது தசகம் விராட் தேகஸ்ய ஜகதாத்மத்வ வர்ணனம், விராட் புருஷனான அந்த பகவானுடைய உலக வடிவம், இதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். முதல் ஸ்லோகம் எடுத்துக்கலாம். ஏவம் சதுர்தச ஜகத் மயதாம் கதஸ்ய, இப்படியாக இந்த 14 லோகங்களாக உள்ள தாங்கள் பாதாளம் ஈஷ தவ பாததளம் வதந்தி. ஹே பகவானே, பாதாளம் அப்படிங்கிறது என்னவாக இருக்கிறதுனாக்க தங்களுடைய உள்ளங்கால் தான் பாதாளமாக இருக்கிறது. தவ பாததளம், உங்களுடைய உள்ளங்கால் தான் பாதாளம்னு நம்ம சொல்ற ஒரு லோகமாக இருந்தது. அவ்வளோ பெரிய உருவம். அடுத்தது பாத ஊர்துவ தேசம் அப்பி தேவ ரசாதளம் தே, பகவானுடைய காலுக்கு மேல் பாகம், அதாவது அடிதான் பாதாளம் இல்லையா, காலினுடைய மேல் பாகம் ரசாதளம் என்கிற இன்னொரு உலகமாக இருந்தது. அப்போ அந்த காலோட எவ்வளோ திக்னஸ் இருக்கும்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அதே போல குல்பத்வயம் கலு மகாதளம் அத்புதாத்மன்னு, அதற்கு தாண்டி கணுக்கால்கள் இருக்கு இல்லையா, கணுக்கால்கள் ஆங்கிள்ஸ், கணுக்கால்னா ஆங்கிள்ஸ் இல்லையா, ஆங்கிள்ஸ் மகாதளம் அப்படி இருந்தது என்று முனிவர்கள் சொல்கிறார்கள். நம்ம இங்க என்ன பார்க்கணும்னாக்க, இதெல்லாமே குருவாயூரப்பன் கிட்ட சொல்லி அப்படிதானே அப்படின்னு கேட்கிறாப்புல அமைந்திருக்கிறது. ஸோ இதுல அப்படி சொல்றாளே அப்படின்னு கேட்கிறாப்புல இந்த பாட்டானது அமைந்திருக்கிறது. அடுத்தது 2வது ஸ்லோகம். ஜங்கே தலாதலம் அதோ சுதலம் ச ஜானு. இங்க இப்ப என்ன சொல்றாருனாக்க, சக்கரபாணி அப்படின்னு கூப்பிடுறாரு. இதுல பகவான கையில சக்கர கையனே என்று கூப்பிட்டு, உங்களோட முழங்கால்கள், லோவர் பார்ட் ஆஃப் த லெக், அதாவது நம்மளோட முட்டிக்கும் கணுக்கால்களுக்கும் நடுவுல இருக்கிற பாகம், முழங்கால்கள் இரண்டும் தலாதலம் அப்படிங்கிற ஒரு உலகமாக இருந்தது. கிஞ்ச ஊரு பாகயுகலம் விதளா தலே துவே. அடுத்தது அத்த சுதலம் ச ஜானு. சுதலம்ங்கிறது அவருடைய ஜானு. யோகா செய்யறவாளுக்கு இந்த ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பேன், ஜானு சிரசாசனா. அது முட்டின்னு பேரு. ஜானு, உங்களுடைய முட்டிக்கால்கள் சுதலமாகவும், விதள அத்தலே துவே, விதளம் அத்தலம்ங்கிற இன்னொரு 2 உலகங்கள் எதுவாக இருந்தது அப்படின்னு பார்த்தாக்க, கிஞ்ச ஊரு பாகயுகலம், அதாவது தொடையினுடைய மேல் கீழ் பாகங்கள் விதளம் அத்தலம் என்ற 2 உலகங்களாகவும், க்ஷோணீதளம் ஜகனம் அம்பரம் அங்க நாபிகி. அப்போ க்ஷோணீதளம் ஜகனம், இடுப்பு பகுதி பூலோகமாக இருந்தது. அப்புறம் அங்க நாபிகி அம்பரம், அவருடைய கொப்பூழ் ஆர் பெல்லி பட்டன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது ஆகாசமாகவும், மார்பு பகுதி வக்ஷஸ்ச, வக்ஷம்னாலே மார்பு, மார்பு சக்கர நிலையத்தவ சக்கரபாணி, சக்கர கையனே அது சக்கரபாணி, சக்கர நிலையகா, அது என்னவாக இருந்தது, சக்கரபாணி கை சக்கரம் உள்ளவனே, சக்கர நிலையகா அது ஸ்வர்க்கமாக திகழ்ந்தது, இந்திரனுடைய உலகமாக திகழ்ந்தது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல அடுத்த மிச்சம் இருக்கிற உலகங்களை சொல்லுகிறார் பட்டத்ரி. அடுத்தது 3வது ஸ்லோகம். கிரீவா மகஸ்தவ முகம்ச ஜனஸ்தபஸ்து. அடுத்ததாக இவர் அவருடைய பகவானுடைய கழுத்து பகுதிக்கு போகிறார். அவருடைய கழுத்து மகர் அப்படிங்கிற லோகமாகவும், முகம்ச ஜனஹா, முகம் அவருடைய முகமானது ஜனலோகமாகவும், தப து பாலம், தபாலோகமாக அவருடைய பாலம்னாக்க பால நேத்ரே அப்படின்னாக்க சிவனை சொல்வார்கள். நெத்தியில ஒரு கண் இருக்கிறதுனால பாலம்னா நெற்றி. அவருடைய நெற்றியானது தபோலோகமாகவும், தலை ஷிரஹா தவ சமஸ்தமயசிய சத்தியம், சத்தியலோகமாக இருந்தது. இப்போ இதுல எவ்வளவு லோகங்கள், மகர்லோகம், ஜனர்லோகம், தபோலோகம், சத்தியலோகம், 4 லோகங்கள். அதற்கு பிறகு என்ன சொல்றார், இதே போல ஜகன்மயதனு ஜகதாஸ்ரிதைஹி அபிஹி அபி அன்யைஹி, இப்படியாக 14 லோகங்கள் ஆகிற சரீரத்தை உடைய பகவானே, உலகத்தில் உருவாகிற, அதற்கு மேல் இந்தந்த உலகங்கள்ல உருவாக போற அனைத்து பொருட்களும்
அதாவது இந்த பொருட்கள்லாம் எங்கேருந்து வருது? பகவானுடைய சரீரத்திலேருந்தே வருகிறது. அப்பேற்பட்ட பகவான் நமஹா தே, அப்பேற்பட்ட பகவானே, இவை எல்லாமே நீங்கள் தான் ஆனதுக்கு அப்புறம் இந்த உலகங்களில் தோன்றப்போகிற, இனிமேல் தோன்றப்போகிற, ஆவிர்பவிக்க போகிற, ஆசிரியிக்க போகிற பொருட்கள் அனைத்தும் தங்களுடையதே. இதையெல்லாம் கொண்டுள்ள இந்த பகவானே, உன்னுடைய பாதார விந்தத்துக்கு நான் நமஸ்காரம் செய்கிறேன் என்கிறார் பட்டத்ரி இந்த ஸ்லோகத்தில். 4வது ஸ்லோகம். த்வத் பிரம்மரந்திர பதம் ஈஸ்வர விஸ்வகந்த. ஈஸ்வரா, ஈஸ்வரனே, நீங்கள் மூல காரணம், எதற்கு? ஜகத்திற்கே மூல காரணம். அப்பேற்பட்ட நீங்கள் பிரம்மரந்திர பத ஈஸ்வர விஸ்வகந்த. விஸ்வகந்த, விஸ்வகந்தனுக்கு விஸ்வத்துக்கே மூலப்பொருளாக இருப்பவனே. அவருடைய பிரம்மரந்திரம் என்கிற கபாலமானது வேதங்களாகின்றன அப்படின்னு சொல்றார். அடுத்ததாக அவரை கேசவான்னு கூப்பிடுறார். கணாஸ்தவ கேசபாஷாகா, தங்களுடைய கேசம், அதாவது தலைமுடி இருக்கிறதே, அதுவே மேகங்களாக ஆகின்றன. உல்லாசி சில்லி யுகலம் துருகிணசிய கேகம், உங்களோட 2 புருவம் இருக்கு பார், உல்லாச சில்லி யுகலம். யுகலம் யுகலம்னாக்க ஐப்ரோஸ். அவை எப்படி இருக்கிறது? கண்ணை குளிர்விக்கும் புருவங்கள் 2ம் பிரம்மன் இருக்கின்ற இடமாக இருக்கின்றது. துருகிணசிய கேகம், கேகம்னாக்க அபோர்டு. அப்புறம் பக்ஷ்மாணி ராத்திரி திவசௌ சவிதாச்ச நேத்ரே, இமைகளுக்கு மேலே இருக்கின்ற ரோமங்கள், அதாவது கீழ்மேல் என்று இருக்கின்ற ரோமங்கள், அவைகள் பகலும் இரவுமாக இருக்கின்றன. அடுத்தது சவிதாச்ச நேத்ரே, சவிதானாக்க சாவித்ரி, சவிதா, இதெல்லாம் சூரியனுக்கு பேர். 2 கண்கள் சூரியன் விளங்குகின்ற இடமாக இருக்கிறது அந்த விராட் புருஷனுடைய தேகத்தில் என்கிறார். அப்படின்னு இப்பொழுது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த விராட் புருஷனுடைய தேகத்தை வர்ணிக்கிறார் பட்டத்ரி இது. அடுத்ததாக 5வது ஸ்லோகம். நிஷேஷ விஸ்வ ரச்சனாச்ச கடாட்ச மோக்ஷாஹா. லோகத்தில், இந்த உலகத்தில் 14 லோகங்களுடைய விராட் புருஷனாக நிற்கிறார் பகவான். இந்த சிருஷ்டி, இதுக்குள்ள எல்லா மாற்றங்கள் நிகழ்ந்து சிருஷ்டி ஆரம்பிக்கணும். அவை எப்படி நடக்கின்றன? கடாட்ச மோக்ஷாகா, தங்களுடைய கண்கள், கடைக்கண்கள் நகர்கின்ற அந்த பார்வையிலேயே உலகத்தில் சிருஷ்டி ஏற்படுகிறது. கர்ணௌ திஷாஹா, திஷாஹா, காதுகள் தான் உலகத்துக்கு டைரக்ஷன்ஸாக கொடுக்கிறது. நார்த்து, ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்து, எல்லா விதமான டைரக்ஷன்களையும் கொடுக்கிறது உங்களுடைய காதுகள். அடுத்தது அஸ்வி யுகலம் தவ நாசிகே துவே, தங்களுடைய மூக்கு துவாரங்கள், நாசி துவாரங்கள் அஸ்வினி தேவதைகள் இருக்கின்ற பிறப்பிடமாக இருக்கிறது. லோபத்ரபேச்ச பகவன்னு அதர உத்தர ஓஷ்டவ். அடுத்ததாக கிரமமாக லோபமும் லஜ்ஜை அப்படின்னா வெட்கமும், இது கீழுதடும் மேலுதடும். பகவானுடைய முகத்தை வர்ணிக்கிறார். முகத்திலிருந்து என்னென்னலாம் வந்ததுன்னு முதல்ல காதை பார்த்தோம். காதுகள் திசைகள், தங்களுடைய மூக்கு ஆர் நாசி துவாரங்கள் அஸ்வினி தேவதைகள், கீழுதடும் மேலுதடும் லோபம் என்கிற குணமும் வெட்கம் ஆர் லஜ்ஜை என்கிற குணமுமாக இருக்கிறது. அடுத்ததாக தாராகணாச்ச தசனாகா, இந்த தாரா நட்சத்திர கூட்டங்கள் பற்களே நட்சத்திர கூட்டங்களாக இருக்கின்றது. அடுத்தது ஷமனச்ச தம்ஷ்ட்ரா, தெற்றிப்பல் ஒன்று இருக்கிறது. அதுவே யமனாக, யமன் என்கிற தேவனாக, யமதேவனாக இருக்கிறது அப்படின்னு சொல்றார் இந்த பாட்டுல பட்டத்ரி. அடுத்ததாக 6வது பாட்டு. ஹே ஈஷா, ஈஷா மாயா விலாச ஹசிதம் ஸ்வசிதம் சமீரஹா, தங்களுடைய புன் சிரிப்பு இருக்கே, ஹசிதம் புன்சிரிப்பு, மாயை, அதுதான் உங்களுடைய புன்சிரிப்பு, கள்ளச்சிரிப்பு, மாயை அப்படின்ற. அப்புறம் ஸ்வசிதம் சமீரஹா, அவர் மூச்சு காற்று. நம்ம என்ன பார்த்தோம்? மூக்கு துவாரத்தை பார்த்தோம். மூச்சு காற்றாக இருக்கிறதே வாயு அப்படின்னு நம்ம இந்த உலகத்துல பார்க்கிற வாயு அவருடைய மூச்சு காற்று. அதற்கு பிறகு வச்சனம் ஜிஹ்வா ஜலம், அவருடைய நாக்கு, ஜிஹ்வா கீர்த்தைய கேசவம், நாக்கோட வேலை என்ன? கேசவனை பாடுன்னு சொல்றது இல்லையா? இந்த நாக்கு ஜலம்ங்கிற தத்துவமாக இருக்கிறது. அடுத்தது வச்சனம்
ஈஷ சகுந்த பங்கி. வச்சனம் தங்களுடைய வாக்கு எப்படி இருக்கிறதுனாக்க சகுந்த பங்கிஹி. பங்கினாக்க ஒரு ஃபார்மேஷன் பண்ணிண்டே பேர்ட்ஸ் எல்லாம் கத்திட்டு போகும் இல்லையா, தங்களுடைய வாக்கு பறவை கூட்டமாக இருக்கிறது, ஃபார்ம் ஆறுது. அப்புறம் சித்தாதய ஸ்வரகணாகா, ஸ்வரங்களான ஷட்ஜம், ரிஷபம், சாரி, காமா, இந்த எல்லாம் ஸ்வர சமூகம்னு சொல்லலாம். இவைகள் அனைத்தும் சித்தர் முதலியவர்களாகவும், அப்புறம் முக ரந்திரம் அக்னிஹி, அவருடைய வாயானது அக்னியையும், அதற்கு பிறகு தேவா புஜாகா, கைகள் தேவர்களையும், 2 ஸ்தனங்கள், ஸ்தனயுகம் தவ தர்மதேவ, ஸ்தனங்கள்னா செஸ்ட், அது தர்மதேவனாகவும் விளங்குகின்றது அப்படின்னு கம்ப்ளீட்டா விராட் புருஷனுடைய வர்ணனையை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 7வது ஸ்லோகம். பிருஷ்டம் தூ அதர்ம இகதேவ மனசுதாம்ஷு அப்படின்றார். ஸ்வயம் பிரகாஷ ஜோதியே, இவ்வுருவத்தில், இந்த விராட் புருஷ உருவத்தில் பின்பக்கம் இருக்கிறதே, பேக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதையே அதர்மமாக இருக்கிறது. அடுத்தது மனஹா சுதாம்ஷு, மனசு சந்திரனாக இருக்கிறான். அடுத்தது ஹிருதய அம்புஜம், ஹிருதயம் புண்டரீகம், ஹிருதய அம்புஜம்னாக்க புண்டரீகம் ஆர் தாமரை, ஹிருதய தாமரை, சத்வாதி குணங்களை உடைய, இனிமேல் தான் வரப்போகிற அந்த அன்மேனிஃபெஸ்டா இருக்கிறது, வெளிப்படாததாக இருக்கிறது. அடுத்தது அம்புஜாக்ஷ, ஹே தாமரை கண்ணனே, குக்ஷி சமுத்திர நிவகாகா, குக்ஷின வயிறு, வயிறானது சமுத்திர கூட்டங்கள் இருக்கின்ற இடமாக இருக்கின்றது. அவ்வளோ பெரிய அந்த சமுத்திரங்கள் பார்க்கிறோம் இல்லையா இன்னைக்கு, அவை அனைத்தும் சேர்ந்தது அவருடைய வயிறு. அவருடைய துணி ஆர் வஸ்திரம், வசனம் து சந்தியே, வசனம்னா துணி, அவர் உடுத்தி கொண்டிருக்கிற வஸ்திரம் அப்படின்னு சொல்லலாம். அது 2 சந்திகள், காலை சந்தி மாலை சந்தி, அதாவது இருட்டும் பகலும் சேருகிற நேரம், கரெக்டா இருட்டு போய் பகல் வருகிற அந்த ஒரு காலகட்டத்தை தான் சந்தின்னு சொல்றோம். அந்த சந்தியாக இருக்கிறது, சந்தியா காலமாக இருக்கிறது. அதற்கு பிறகு ஷேப பிரஜாபதிஹி, ஆண்குறியாக இருப்பது பிரஜாபதி, பிரஜாபதியான காட் ஆஃப் ப்ரொக்ரியேஷனாக இருக்கிறார். அசௌ விருஷணௌச்ச மித்ரஹா, அவருடைய டெஸ்டிகிள்ஸ் ஆர் அண்டங்கள்னு தமிழ்ல சொல்லுவோம், அது மித்ர தேவதையாக இருக்கிறது என்று சொல்கிறார் இதில் பட்டத்ரி. அடுத்ததாக 8வது ஸ்லோகம். ஸ்ரோணி ஸ்தலம் மிருககணாகா பதையோர் நகாஸ்தே, தங்களுடைய லோவர் பேக் ஆர் இடுப்பு பிரதேசம் மிருக கூட்டங்கள், மிருககணாகா, மிருக கூட்டங்கள் அவற்றிலிருந்து வருகிறது ஆர் அது இருப்பிடமாக இருக்கிறது. அடுத்தது பதையோ நகாஹா தே, பதையோ காலில் உள்ள நகங்களிலிருந்து, தே ஹஸ்தி உஷ்ட்ர சைந்தவ முகாஹா, அதுலேருந்து என்னென்னலாம் வருது, ஹஸ்தினாக்க யானை, உஷ்ட்ரனாக்க ஒட்டகம், சைந்தவ முகாஹா ஹார்சஸ், இவைகளெல்லாம் இருப்பிடமாக இருக்கிறது. கமனம் து காலஹா, அவருடைய நடை கமனம், அது காலம் என்கிற டைம் பிரின்சிபலாக இருக்கிறது. விப்ராதி வர்ண பவனம், அடுத்தது வதனாப்ஜ பாஹு சாரு ஊரு யுக்ம சரணம், அதற்கு பிறகு தங்களுடைய தாமரை போன்ற திருமுகம், கைகள், தொடை, கால்கள், இவையே பிராமணர் முதலான 4 வர்ணங்களுக்கும் இடம் ஆர் உற்பத்தி ஸ்தானங்களாக இருக்கின்றது ஹே பிரபு என்று கூறுகிறார் இதில் பட்டத்ரி. அடுத்ததாக 9வது ஸ்லோகம். சம்சார சக்கரமயி சக்கரதர கிரியாஸ்தே, இப்போ இந்த உலகத்தில் ஹே சக்கரபாணியே, தங்களுடைய செயல்கள், அவர் செய்கின்ற செயல்கள் இருக்கு இல்லையா, அவையே சம்சாரத்தின் சுழற்சி. சம்சாரம்னாலே பிறப்பு இறப்பு, இந்த சுழற்சியாக இருக்கின்றது. ஐ சக்கரதர, ஹே கையில் சக்கரத்தை ஏந்தி இருப்பவனே, கிரியாகா தே, உன்னுடைய ஆக்ஷன்ஸ், உன்னுடைய செயல்கள். அப்புறம் வீரியம் மகா அசுர கணஹா, அதற்கு பிறகு உன்னுடைய பராக்கிரமம் என்கிற இடத்தில்தான் அசுர கூட்டங்கள் இருக்கின்றன. அசுர கூட்டங்களுக்கு அங்கதான் இடம் இருக்கிறது. அஸ்தி குலானி ஷைலாகா, தங்களுடைய எலும்பு தொகுதிகள் மலைகள் ஆக இருக்கின்றது. அடுத்ததாக நாட்யகா
சரித்து சமுதயா, தங்களுடைய பிளட் வெசல்ஸ் ஆர் நாடிகள்னு சொல்றோம் இல்லையா, அந்த நாடிகள் நதி கூட்டங்களாக இருக்கிறது. தரவகா சரோம, தங்களுடைய உடலில் உள்ள ரோமங்கள், தலையில் இருக்கிறது தான் நம்ம தலை முடியார் தலை மயிர்னு சொல்லுவோம். உடலில் இருக்கின்றதுக்கு பேர் ரோமங்கள். அந்த ரோமங்கள் அனைத்தும் மரங்களாக உள்ளது. ஜீயாத்து இதம் வபுகு அனிர்வச்சனீயம் ஈஷ, இப்பேற்பட்ட இந்த வர்ணிக்க முடியாத தங்களுடைய விராட் கோலம் சிறந்ததாக இருக்கட்டும், நன்னா இருக்கட்டும் அப்படின்னு நம்மளுடைய பெரியாழ்வார் வாழ்த்தின மாதிரி ஜெய விஜயி பவ, பல்லாண்டு பல்லாண்டுன்னு வாழ்த்தின பெரியாழ்வார் போல இங்கேயும் இவர் ஜீயாத்து, நன்றாக விளங்கட்டும் நன்றாக விளங்கட்டும் என்று பட்டத்ரி கூறுகிறார். இதில் அடுத்ததாக கடைசியான ஸ்லோகம், 10வது ஸ்லோகம். ஈத்ருக்கு ஜகன்மய வபுகு தவ, இப்படிப்பட்ட தங்களுடைய ஜகத்து, இந்த விராட் புருஷனுடைய ஜகத்துகளால் உண்டான சரீரமானது கர்மபாஜாம் கர்ம அவசான சமயே, கர்மபாஜாம் கர்மத்துக்கு கட்டுப்பட்ட கர்ம மார்க்கத்தில் உள்ள, we are all subject to the law of karma, யார் கட்டுப்படுகிறார்களோ அந்த கர்ம மார்க்கத்துக்கு கட்டுப்பட்டவர்களால் கர்ம அவசான சமயே, நமக்கு நம்மளுடைய நற்கர்மாக்களின் முடிவில் ஆர் தேகத்தின் அந்திம சமயத்தில் ஸ்மரணீயா தாகுகு, கண்டிப்பாக ஸ்மரிக்கப்பட வேண்டியது, இந்த விராட் புருஷ தேகத்தை ஒவ்வொருவனும் ஸ்மரிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். விமலாத்மனே தே வாதாலயாதிப நமோஸ்து நிருந்தி ரோகான், அந்தராத்மாவாக உள்ள விராட் தேகத்திற்குள்ளே இருப்பது நம்முடைய பகவானே. விராட் தேகமாக பல ஜகத்துகளை நாம் இப்பொழுது பார்த்தோம். அப்புறம் பலவிதமான கூட்டங்கள் அதிலிருந்து அதற்கு உற்பத்தி ஸ்தானமாக இருப்பதையும் பார்த்தோம். அதிலே இருக்கிற அந்தராத்மாவாக உள்ள சுத்த சத்துவ மூர்த்தியான விராட் தேகத்திற்கு உள்ளே அந்தராத்மாவாக உள்ள விமலாத்மனே, ஒரு விதமான களங்கமும் இல்லாத பியோர் சத்துவமயமாகவே உள்ள ஹே குருவாயூரப்பா வாதாலயாதிப, குருவாயூரப்பா நமோஸ்து நிருந்தி ரோகான், உன்னை நான் வேண்டிக் கொள்கிறேன். நிருந்தி ரோகான், என்னுடைய ரோகங்களை போக்கடிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று முடிக்கிறார் பட்டத்ரி. நாமும் அவரிடம் எல்லோருக்காகவும் பிரார்த்தனை பண்ணி எல்லோரும் நன்றாக நல்ல உடல் நலத்தோடு இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாமும் இந்த 6வது தசகத்தை முடிப்போம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ண அர்ப்பணம்.